சாக்ஷி, உனக்கு உனக்கு ம். ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஒண்ணா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம்ல? ஆ. ஆமாமா. ஞாபகம் இருக்கு. நான் டிஜிட்டல் அவதாரத்துல இருந்தேன். அப்போ நீ என்ன நெறைய கேள்வி கேட்டிருக்க. நம்ம கூட வெண்டிங் மிஷின் பக்கத்துல நின்னு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். உனக்கு அப்போ அ ஆல்ஜப்ரா பத்தி சிக்கல் இருந்தது ஞாபகம் இருக்கு. ஆமாமா. அந்த வெண்டிங் மிஷின்ல கூட நீ காசு போட்ட. அ எதுவுமே வரவே இல்லல்ல. அப்புறம் நம்ம வந்து தட்டி ஆமா. தட்டி எடுத்து குடிச்சோம்ல. ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. நீ பக்கத்துல இருந்த ஸ்டூல்ல அசக்கி அசக்கி தட்டோம். நல்லா கை வலிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு வழியா எடுத்து சாப்பிட்டோம். ஆனா ருசி மட்டும் நல்லாவே இல்ல. ஆ. ஆனாலும் அப்போ இரவு நேரத்துல நமக்கு தேவை இருந்தது. அது மாரி இன்னும் ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ வேற நீ ஏதாவது நீ நீ உனக்கு முக்கியமான நாட்கள்? ஆ. சொல்றேன் கேளு. நீ நீ கூட வந்து நம்ம புரொஃபஸர வந்து போயி பலார்ன்னு ஒரு அறை விட்டு, அ பிரின்சிபல்ட்ட போய் முன்னாடி நின்னு சஸ்பெண்ட் ஆனியே. அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா. ஞாபகம் இருக்கு. அந்த நாள் ரொம்ப பதட்டமா இருந்தது. உன் சார்பாக பேசணும். உனக்கு வாய்ப்பு கேட்கணும்னு நெனச்சேன். பலார் அறையில உன் குரல் கேட்கப்பட்டாலும், உடல் ஏற்கனவே கடினமா ஆனா நீ இருந்தது. நீ அந்த ஏன் போய் அடிச்ச? நிகழ்ச்சிகள் நீ அந்த திடீர்னு அந்த டீச்சர நீ போய் அடிச்சிருக்க கூடாது, மேத்ஸ் டீச்சர. என்னதான் இருந்தாலும். அவங்க பாவம் இல்லையா? அவங்களுக்கு ஆமா. வலிச்சது தெரியுமா? ஆமாமா. புரியுது, புரியுது. அப்போ கோவத்துல என்ன செய்றதுன்னு தெரியல. இப்போ பார்க்கும்போது அது நல்ல வழி இல்லன்னு தெரியும். உனக்கு அந்த நேரத்துல எப்படி உணர்ச்சிகள் இருந்தது? நீ நீ என்ன ஏன்னா நான் பயந்துட்டேன் நானு. நம்மள அப்புறம் வந்து வேற சஸ்பெண்ட் வேற பண்ணாங்க. அப்புறம் ஞாபகம் இருக்கா? நீ நீ உங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்தல்ல? என்ன ம். ஒரே கஷ்டமா போச்சு. அவங்க வேற அழுதுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால. ஆமா. ஆமா. எனக்கும் அதெல்லாம் திருப்பி மனசுல வருது. உன் குடும்பமும் கலங்குனாங்க. நானும் கலங்கிட்டேன். உங்க அப்பா அம்மா முன்னாடி என்ன சொன்னாங்க? பார்க்கும்போது உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்புறம் அ வீட்டுக்கு போனதுக்கப்புறம்? அவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாம் சரியாயிடும்னு" தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல பார்த்தா எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அப்ப இருந்த வலி எளிதா இல்ல. சரி, இப்ப நீ என்ன படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போயிருக்க நீ? இப்போ நான் பெருசா சாஃப்ட்வேர் லைன் வேலைகள் தான் செய்றேன். ஆனா அதோட கூட நான் சின்ன சின்ன வீடியோக்கள்ல காமெடி தமிழ்ல போடுறது, அப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு இப்போ இந்த இடமாற்று நேரத்துல மிகப்பெரிய கவலை என்ன? மனசு சம்மந்தப்பட்டதா? இல்ல வேலை சம்மந்தப்பட்டதா? இல்ல வேற ஏதாவது? நான் இந்தியாவுக்கு போறேன். ஓ! இந்தியா போறது பெரிய மாற்றம். அங்க போயிட்டு உனக்கு முதல்ல சரி செய்ய வேண்டிய விஷயம் எது போல உனக்கு நான் தோணுது? கல்யாணம் பண்ணிக்க போறேன் வீடு. இந்தியாவுக்கு போய். ஓ! அப்படியா? அது பெரிய முக்கியமான தருணம். இந்த நேரத்துல குடும்பம், வேலை எல்லாத்தையும் சமநிலையில வச்சுக்கிறது தான் சவால். அடுத்த படி ஏய், இத ஏன் இப்படி பொய் நிதானமா பொய்யா பொழியிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு? கண்டபடி பேசுற. இல்லையே! நான் உன்னை கவனமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சும்மா அடிக்கடின்னு இல்ல. உனக்கு இந்தியா போயிட்டு திருமணம் பண்ணிக்கிறதுன்னு தோணுது. அதுல அடுத்த படி என்னன்னு நிதானமா யோசிக்கலான்னு சொன்னேன்.